படமே லாகுதான். இது படமே கிடையாதுங்க. இது கிட்டத்தட்ட இந்த பரங்கிமலை ஜோதியில முன்னாடி ஓடி இருந்ததுல அந்த மாதிரி படத்தை பாதி படத்தை அப்படிதான் எடுத்து வச்சிருக்கானுங்க. இது எப்படி சென்சார்ல விடுறாங்கன்னு தெரியல. ஏ சர்டிபிகேட் கொடுத்தா என்ன மாதிரி படம்னாலும் ரிலீஸ் பண்ணிடலாமா? அப்படி கிடையாது. இல்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்த படத்துல எத்தனை டைலாக்ஸ் கட் பண்றாங்க, எத்தனை சீன் கட் பண்றாங்க. இந்த படத்தையே கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கலாமே. அப்படி ஒரு படம் தான் எடுத்து வச்சிருக்காங்க. இதை எப்படி ரிலீஸ் பண்ண விட்டாங்க அதுவே கேள்விக்குறிதான். எதுவுமே நல்லா இல்லைங்க. ஏன் ஒரு படத்துல விஷுவல் நல்லா இருக்கும், ஃபைட் நல்லா இருக்கும், சாங் நல்லா இருக்கும், இல்ல ஒருத்தர் ஆக்டிங் நல்லா இருக்கும். எதுவுமே நல்லா இல்லாம ஒரு படம் இருக்கா? இந்த படம் தான். இதுக்கு ரேட்டிங் கூட தர முடியாது. அப்படி ஒரு குப்பை படம். ஆமாங்க, படத்தை 8 மணி ஷோ நம்ம பார்க்க வந்திருக்கோம்னா கொஞ்சமாவது படத்துல ஒரு சீன் ஒரு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குன்னா அது ஒரு திருப்தி அடைச்சிட்டு போலாம். ஒண்ணுமே நல்லா இல்லாம இருந்தா இதை விட மோசமா பேச தோணுது எனக்கு. ஒண்ணுமே இல்லங்க. நான் தான் ஓப்பனா சொல்றேன். படத்துல ஒரு 1.5 மணி நேரம் நான் சொன்ன மாதிரி சென்சார்ல கட் பண்ணி தூக்கி போட்டுருக்கணும். மீதி 1.5 மணி நேரத்துல ரிலீஸ் பண்ணிருந்தா கூட ஏதோ ஃபைட் இருக்குன்னு சொல்லி பாக்கலாம். ஒரு கதையே கிடையாதுங்க. கதையே இல்லாம எப்படி ஒரு 3.25 மணி நேரத்தை ஓட்டாங்கன்னே தெரியல. கேவலமா இருந்தது. டைலாக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தது. உள்ள பாதி பேர் கத்திட்டு இருந்தாங்க படத்தை நிப்பாட்டுங்கடான்னு. ஒண்ணுமே இல்ல, உப்மா படம். சீரியஸாவே டோட்டலா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ப்ரொடக்ஷன் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு நான் ப்ரொடக்ஷன் பண்றேன்னு சொல்லி ஹாலிவுட் ரேஞ்சில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்களே தவிர்த்து படத்துல வேற ஒண்ணுமே இல்ல. டோட்டல் டிசப்பாயின்மெண்ட். ஒரு அம்மா இறந்த ஒரு இது, அக்காவோட கஷ்டத்துல பார்த்த ஒருத்தன் அந்த மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கு. படம் ஃபர்ஸ்ட் ஹாப்ல எல்லாம் டோட்டல் முகம் சுளிக்கிற அளவுக்கு இருந்தது. பயங்கர அடல்ட். ஓப்பனா வேற மாதிரி சொல்லலாம். அப்படி படம் போட்டிருக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. அந்த அளவுக்கு மோசமா இருந்தது. நயன்தாரோட ஆக்டிங் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எதிர்பார்க்காத ஒரு கேரக்டர், சீரியஸாவே எதிர்பார்க்காத அந்த ஒரு ஆக்டிங். ஏன்னா எந்த இடத்துலயுமே அவங்களுக்கு அதிகமான டைலாக் இல்ல, அந்த ரியாக்ஷன்ஸ் அந்த இதுலயே போயிருந்தது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதை தாண்டி எனக்கு பெருசா அந்த படத்துல என்ன படம் அப்படின்னு சொல்ல வர்றாங்கிறதே எனக்கு புரியல. ஆக்சுவலி கேஜிஎஃப் லெவல வேற. அதோட டைலாக் ரைட்டிங்கா இருக்கட்டும், அந்த அம்மாவோட பவரா இருக்கட்டும், அதுலயும் வைலன்ஸ் அதிகம். ஆனா அந்த வைலன்ஸோட இருந்தாலுமே அந்த காதலை கொண்டு போன விதமா இருக்கட்டும், அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதுல என்ன கொடுத்திருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்கிறதே எனக்கு சீரியஸா புரியல. திருப்பி வேணா ஒரு வாட்டி போய் பார்க்க கூட முடியல. எனக்கு யோசிக்க கூட முடியல. திருப்பி பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. லாஸ்டா கிளைமேக்ஸ்ல வேணா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் பார்க்கலாம். என்ன ரீசன் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதை தாண்டி பெருசா ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப் ஓரளவுக்கு தான் இருந்துச்சு. கான்செப்ட் இன்னுமே நல்லா சொல்லிருக்கலாம். ட்விஸ்ட் எல்லாம் இருந்துச்சு. ட்விஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க, அதோட ஃப்ளோ கண்டினியூசிட்டி கம்மியா இருந்துச்சு செகண்ட் ஹாஃப்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆல்மோஸ்ட் சூப்பரா தான் இருந்துச்சு. ஆமா இருந்துச்சு. எப்படி மொரவர் அது 18+ தான். சோ அது பெருசா அதை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். லேக் அதுதான் அந்த கான்செப்ட். அந்த செகண்ட் ஹாஃப் தான் அவன் பையன் வர்றது, அது எங்க ட்விஸ்ட் கரெக்டா வைக்கல. அங்க அந்த இடத்துல ட்விஸ்ட் இன்னுமே வச்சு அந்த ஃப்ளோ கண்டினியூசிட்டியா இருந்திருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஃப்ளோ கரெக்டா கொடுத்துருக்கோம். அவங்க ஆக்டிங் சூப்பரா இருந்துச்சு. அவங்கள சாகடிக்காம இருந்திருந்தா இன்னுமே செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்திருக்கும். யாஷ் எப்படி அந்த சிட்டியை ஆள்றான் அதெல்லாம் நல்லா இருந்திருக்கும். 5க்கு ஒரு 3 கொடுக்கலாம். ஒரு சீன் கூட எனக்கு போர் அடிச்ச மாதிரி இல்ல. அந்த 3.5 ஹார்ஸ்னா அது ஃபுல்லாவே த்ரில்லிங்கா இருந்துச்சு. எந்த ஒரு மூவிலயும் இல்லாத ஒரு மிஸ்டீரியஸ் கிளைமேக்ஸ் வச்சிருந்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எல்லா ஆக்ட்ரஸுமே அவங்களோட ஃப்ரேமை யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஓவரால் ஓகே. நான் குட் ரேட்டிங் தான் சொல்றேன். அதான் எல்லா ஆக்ட்ரஸுமே அவங்களோட ஃப்ரேமை சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஓவரால் குட். அப்படிலாம் இல்ல, அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதை ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மிஸ்டீரியஸ் கிளைமேக்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுதான் மிஸ்டீரியஸே. பையன் உயிரோட இருக்கானா இல்லையா, அவன் செத்த மாதிரி தான் காமிச்சாங்க. ஆனா பையன் இருக்கானா இல்லையா அதுதான். 5 out of 5. படம் நல்லா இருந்தது. ரொம்ப மொக்கன்லாம் சொல்ல மாட்டேன். சூப்பரா இருந்தது. ஆனா என்னன்னா லாஸ்ட் சீன் கொஞ்சம் பையனை அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால அவர் கொஞ்சம் கில்ட்டி ஃபீல்னால நான் செத்தாதான் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மென்டாலிட்டியில இருந்தாரு. ஆக்சுவலி அவர் டாக்ஸிக்காலாம் இல்ல. டாக்ஸிக்காலாம் அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா இங்க நிறைய பேர்லாம் டாக்ஸிக்ன்றாங்க. அந்த மாதிரி இல்ல. அவர்
லவ்ன்றது இல்ல, அவரை பொறுத்த லஸ்ட் தான் வெரி இம்பார்ட்டன்டா பாத்திருக்காரு டோட்டலா, மென்டலி பிசிக்கலி. ஆனா லவ்ன்றது வந்து கியாராவால தெரிஞ்சதுனால அந்த அவங்க இறந்ததுனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்னா பையனையும் அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தாரு, அவ்வளவுதான். நிறைய பேர் வந்து நிறைய படத்துல லாக் இருக்கு, நிறைய வந்து நெகட்டிவான ரிவ்யூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இல்ல அப்படிலாம் இல்ல, ஓகேவா தான் இருந்தது, அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் இல்ல. என்னோட பர்சனலி நான் சொன்னேன் எனக்கு பிடிச்சது, அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல. இல்ல அந்த மாதிரிலாம் எனக்கு இல்ல. நான் ஒரு பிடிச்சதோட பார்த்ததுனால எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஏன்னா அவங்க நிறைய செலவு பண்ணி எடுக்கிறாங்க, நம்ம ஒரு நெகட்டிவ் இதை சொல்லிட்டு இது பண்ணிடக்கூடாது இல்ல. செம்மையா இருந்தது எல்லாமே, டோட்டலா ஆசம், சூப்பர்னே சொல்லலாம். அதெல்லாம் செம்மையா இருந்தது. 5 10க்கு 5 கூட 4 தான்.